ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி வடை இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்கு இது போல் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சியும் இது போல் ஃபைனாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தென் பச்சை மிளகா, நான் ஒரு 2 பெரிய பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் நம்ம புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மறக்காமல் தண்ணி சேர்க்காமல் இது போல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. சப்போஸ் அரையலைன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்காக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இது போல் ஃபைனாக அரைஞ்சி எடுத்துக்கோங்க. அரைஞ்சிட்டு இப்போ நம்ம அதே மசாலா இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த வடையோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த வடைக்கான ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பார்த்தோன்னாக்கா கோஸ் தான். இது ஒரு கோஸ் மசாலா வடை. ஸோ இது போல் கோஸ் ஃபைனாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ரவையும் சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரவை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ளே இது போல் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் இது போல் வடை சைஸ்க்கு தட்டி அதில் சேர்க்க போகிறோம். இது நீங்கள் வாழையில் இருந்துச்சுன்னா வாழையில் தட்டிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிற டைமில் எங்கள்கிட்ட வாழையில் இல்லை. ஸோ அதனால் இது போல் ஒரு கவரில் தட்டி எடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வாழையில் இருந்துச்சுன்னா அதிலே தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இது போல் நம்ம மசாலா வடை தட்டுற மாதிரி தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கனாக்கா நம்மளோட வடையெல்லாம் ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை இந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான கோஸ் வடை ரெடி. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டே டியூன்.